ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல பவித்ரா, ரயான் இந்த 2 பேருமே சாச்சனாவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைவ் ஸ்ட்ரீம்ல சௌந்தர்யா வாய் கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுல கிச்சன் ஏரியா வச்சு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்குது. உண்மையாவே அது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. சௌந்தர்யா வந்து தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நேத்து ராத்திரி ஆம்லேட் வந்து நானே எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க தான் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த பிரச்சனையை தான் வளர்த்து பெருசாகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே முத்துக்குமரன், ஜாக் 2 பேருமே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வின் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இதுல முத்துக்குமரன் மேல இருக்கிற வன்மத்தை 2-3 நாளா ஊர்கிழவி மாதிரி எல்லாருக்கிட்டையும் உட்கார்ந்து புரணி பேசிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல டைட்டில் தான் கிடைக்காது, ரன்னராவது வந்துடணும், நமக்கு தடையா இருக்கிறது ஜாக்லின் தான், ஜாக்லினை காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காகவே ஜாக்லினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து நடந்த பிரச்சனையில ஜாக்லின் மேல எந்த தவறுமே கிடையாது. எதுக்காகனா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லா வாரமுமே கிச்சன் டீம் தான் சமைக்கணும் அப்படிங்கறது தான் ரூல்ஸாவே இருந்திருக்கு. இருந்தாலும் சௌந்தர்யா கேட்ட உடனே ஜாக்லின் வந்து செய்ய விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. இதற்கான வாக்குவாதங்களும் கார்டன் ஏரியால நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல போட்டியாளர்கள் ஒண்ணுதான் சொல்றாங்க, ஏமா 14 வாரமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்க, இவ்வளவு நாள் ரூல்ஸின் அடிப்படையில இப்படிதானமா போய்கிட்டு இருக்குது, அது என்னமா நீ கேட்ட உடனே ஜாக்லின் விடணும்னா அது என்ன நியாயம் அப்படிமே கேக்குறாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கணுமா, இதெல்லாம் நம்ம வீடு மாதிரி தானே, வாழ தானே செய்யணும், அவங்க தான் அந்த பொறுப்பை பண்ணணும்னா இதெல்லாம் தப்பு. இப்படிப்பட்ட ரூல்ஸ் வர்றதுக்கு காரணமே தீபக், முத்துக்குமரன் இந்த 2 பேரும் தான். இவங்க தான் ரூல்ஸ போட்டு கொலையா கொள்றாங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாழ விட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பொங்குது. அட தற்குறி, உண்மையாவே இது மூளை இல்லாத முட்டா பீஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் திரும்ப திரும்ப நான் ஒரு தற்குறி அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தீபக்க பொறுத்தளவுல என்னம்மா ரூல்ஸ் அப்படிங்கறது வேணும், நானும் முத்துக்குமரனும் மட்டுமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிக் பாஸ் என்ன சொல்றாரு, வாரம் வாரம் டீம் பிரிங்க அப்படிங்கிற சொல்றாருல. சரி, விஜய் சேதுபதியும் என்ன சொல்றாரு, அந்தந்த டீம் அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாரு. நாங்க மட்டுமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த ஷோவோட பேட்டர்னே அதுதான், அதை புரிஞ்சுக்கிட்டு பேசு. சரி, உன்கிட்ட போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ் பொறுப்பை கொடுத்தமே, நீ என்னமா கலட்டின, கடைசியா அழுது சீன் தானே கிரியேட் பண்ண, உன்னால உனக்கு கொடுத்த பொறுப்பை கூட சரியா பார்க்க முடியல, நீ எல்லாம் வாய் துறக்காத அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாக்கு தரமான செருப்படியை கொடுத்திருந்தாரு. அதாவது இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எனக்கு புரியல, எனக்கு தெரியாது, எனக்கு மூளை இல்ல, நான் ஒரு முட்டா பீஸ் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து ராத்திரி இருந்து அவங்களோட பழைய கேரக்டரை வெளியே கொண்டு வர்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, மத்தவங்கள புல்லிங் பண்றது, மத்தவங்கள இரிட்டேட் பண்றது, மத்தவங்கள ப்ரொவோக் பண்றது, இந்த வேலைகளை இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல முழுக்க சௌந்தர்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் கூடயே இருந்தவ நம்மள இப்படி கழுவி ஊத்துறாளே, இவளையா நம்பி இவ கூடயே சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைட் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ரயானை பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் சொம்பு தூக்கிட்டு நிக்கான். பார்க்கும்போது எனக்கெல்லாம் காமெடியா தாங்க இருந்துச்சு. அதாவது ஜாக்லினோட ஆதரவாளர்களா இருந்தாலும் சரிதான், சௌந்தர்யாவோட ஆதரவாளர்களா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான நட்பு, தெய்வீக காதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறானுங்க. லே என்னடா நட்புலாம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு, 2 பேருமே நாடகக்காரிகள், விளையாட்டுல நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கறதுக்காக நட்பு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட கொண்டு வந்தாங்க. ஆமாங்க, எல்லா சீசன்லயுமே காதல தான் கண்டென்டா பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல நட்பு கூட ஃபேக்கா தான் இருக்குது. அதுலயும் இந்த கோவா கேங்ல இருக்கிற எல்லாருமே ஃபேக் தான். டிடிஎஃப் டாஸ்க்ல ரயான் வந்து ஜாக்லினை எப்படி கழுவி ஊத்துனா அப்படிங்கறத நீங்களே பாத்திருப்பீங்க. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல வாரம் வாரம் புரணி பேசுறதுதான் வேலை. ஜாக்லின் மட்டும்தான் கூட இருக்கிற நண்பர்களை பத்தி குறை சொல்லாம இருந்தாங்க. ஆனா இப்ப ஜாக்லினாலையும் முடியல. என்னப்பா இவளுக்காக நம்ம இறங்கி போனா எப்ப பாரு நம்மளை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கா, இவ மூஞ்சிலேயே முழிக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு ஜாக்லினும் வந்திருக்காங்க. என்ன பொறுத்தளவுலையும் சௌந்தர்யாவை விட ஜாக்லின் பெஸ்ட் அப்படிங்கறத என்னோட கருத்து. அதாவது வின்னரா முத்துக்குமரனும் ரன்னரா ஜாக்லினும் வந்தாலும் எனக்கு ஓகே தான். அதே நேரத்துல வெளியே இருந்து துள்ற பிஆர் டீமுகளை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு எப்படிதான் முட்டு கொடுக்க போறானுங்க அப்படிங்கறது தாங்க தெரியல. இந்த தற்கொலையை பொறுத்தளவுல டீம் எதுக்கு பிரிக்கிறாங்க, ரூல்ஸ் எதுக்கு அப்படிங்கறது கூட தெரியல. ஆமாங்க, இது கிச்சன் இன்சார்ஜா இருக்கும்போது விஷால், அருண், ராணவ் இந்த 3 பேருமே சேர்ந்து தயிர், பிரெட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற போட்டியாளர்களுக்கு இது எதுவுமே கிடைக்கல. இது அவங்க பெரிய பிரச்சனையா கிளப்பல. முத்துக்குமரன் மட்டும்தான் சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. இந்த கடுப்புல தான் சௌந்தர்யா வந்து கதறிக்கிட்டு இருக்குது.
அது மட்டும் இல்லங்க, தோல்வி பயம் வந்துருச்சு. ரன்னரா கூட நம்ம வரமாட்டோமோ, ஜாக்லின் ரன்னரா வந்துருவாளோ அப்படிங்கிற பயத்துல தான் இந்த தற்குறி வந்து கதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, அதே நேரத்துல இப்ப இறங்கி இருக்கிற மூணாவது ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ரயான் இந்த ரெண்டு பேருமே சாச்சனாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சாச்சனா பண்றது எல்லாமே தப்பு தாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்துல பவித்ரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபைனல் வீக்ல இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபராங்க. நீங்களே பாருங்க, பவித்ரா வச்சு எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. ஊர்கிழவி மாதிரி எந்த டேபிள்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களோ அங்க உட்கார்ந்து ஆமா அவ இப்படிதான் இவ இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. வேற எதுவுமே பவித்ரா கிளிக்கல. அதே மாதிரி தான் ரயானும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க தவிர ரயான் எதுவுமே பண்ணல. ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேர் மடியிலையும் படுத்துக்கிட்டு போரணி தான் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த ரெண்டு ஊர்கிழவிகளும் ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரயான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில சாப்பிட்ட தட்டை ஈவினிங்குள்ள களி வச்சுட்டா பரவாயில்ல, இது அவகிட்ட போய் கேட்டா அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுக்கா, இதுக்காக தான் அவளுக்கு வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டுருவா அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தேன். ஆனா அதையே எனக்கு வச்சு எனக்கு காரணமா சொல்றா. அதாவது எங்க வீட்டுல இருந்து வந்தவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவகிட்ட பேசினாலே எனக்கு காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி ரயான் பேசுறான். எப்பா உண்மையாவேப்பா, உங்க வீட்டுல இருந்து வந்தவங்க தெலுங்குல பேசுனது கூட தப்பு இல்ல, ஆனா உன்னை களி ஊத்துனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆமாங்க, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஏலே கேம் ஆட போறேன்னு தானே வந்த, இங்க வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சௌந்தர்யாவுக்கு கால் கை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்க, மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க, பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்குடா, அதெல்லாம் முதல்ல நிப்பாட்டா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ரயான் வந்து அதெல்லாம் நிப்பாட்டினாரு. அந்த வகையில சாச்சனா வந்து வீட்டுல பெரியவங்க இருந்தா கூட்டுருவா அப்படின்னு சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்க வீட்டுல இருந்து வந்த பெரியவங்களான அவங்க அம்மா சொல்லிதான் ரயான் வந்து அவனோட கேமை மாத்திருக்கான். இருந்தாலும் ரயானால அதை ஏத்துக்க முடியல, இத சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. உடனே பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாச்சனா வந்து வேணும்னே தான் உன்னை டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது, அதுக்கான இடத்த நீ கொடுக்காம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரயான் வந்து ஆமா அவளை குறை சொல்லும் போது அவ என்கிட்ட சண்டை போடல, கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நான் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டா. பேச தைரியம் இல்லாதவங்க அந்த டாபிக் எதுக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி செம கோவத்துல ரயான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு வில்லிய காட்டுற மாதிரி சாச்சனாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாச்சனாலாம் வில்லிக்கெல்லாம் செட் ஆகவே செய்யாதுங்க, அதுவும் ஒரு தற்குறி தான். லூசு மாதிரி கண்டதையும் வளரிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அலையுது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பெருசா கண்டென்ட் எதுவும் கிடையாது. சௌந்தர்யா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பேரை இன்னும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாள் எந்த கேமும் ஆடல, பேச தெரியாது, அடுத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது, மத்தவங்களை புல்லிங் பண்றா, மார்க் பண்றா, இரிட்டேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா சரியான பச்சோந்தி அப்படிங்கறத இன்னைக்கான எபிசோட்ல நிரூபிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட தேவைகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா சௌந்தர்யா அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. என்னதான் கூட நட்பா பழகுனாலும் அது எல்லாமே போலிதான். நான் நிக்கணும் அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களை அழிக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா இறங்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சௌந்தர்யாவுக்கும் சொம்பு தூக்கிட்டு பல தற்கொலைகள் கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு, யாருக்கு உங்களோட ஓட்டு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.